One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. விடாமுயற்சி வந்து கடைசியாக லைக்காக்கு மருந்து போட போகிற படமே அதுதான். பிஃபோர் த ஹோல் லோகேஷ் வேவ் டுக் அஸ் ஓவர், இந்த கொக்கெயின் பேக்ட்ராப்லாம் வச்சு கேங்ஸ்டரு அதெல்லாம் மீகாமன்ல அவர் அது பண்ணியிருப்பார். அண்ட் மகிழ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ கேன் செட் அ மூட் டு அ ஃபில்ம். அது மாதிரி இன்ட்ரீகிங்காக இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா தட்டால் புட்டால்லாம் எதுவும் இருக்காது. The film got delayed only because of scheduling conflicts or fund-related issues. AK had nothing to do with it. I've always liked Regina's work. அவங்க வந்து ஒரு தெலுங்குல வந்து she was சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு கிடைச்ச பெரிய ஹீரோயின். ஜாலியாக ஒரு ரோட்டில் ஒய்ஃபோட காரில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று gets abducted and then he's lost and he has to find her with very minimal resources in the movie. And Magid is somebody who can't do stupid films. அவரோட இப்போ நீங்கள் வந்து அவரோட கழகத் தலைவன் பார்த்தாலே பட் அட் ஒன் பாயிண்ட் ஈ சேஸில் என்னோடது எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு நான் நிற்கிறேன் ஆன் தோஸ் லைன்ஸ் வேர் யூனோ அண்ட் வி டோன்ட் ரியலி நோ. கடைசியில் மன்மதன் மாதிரி ட்ரிஷா ஏகே கட்டிப்பிடிக்கும் அவங்க மூக்கிலேருந்து நடத்துவாங்க. ஸோ விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான பஸ் ரொம்ப நாளாகவே இருக்குது. பட் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டும் இருந்தது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக முடியல, தள்ளி போனதுன்றது. இப்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மகிழ் சார் ஸ்டைலில் சொல்லணுன்னா நல்லா எழுத்தி நிறுத்தி நிதானமாக அழகாக அவரோட ஆங்கில பிரயோகத்தையும் தமிழ் வார்த்தைகளையும் பயன்படுத்தி ரொம்ப அழகாக பேசுகிறார். ஆக்சுவலாக ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ரீசெண்டாக மீட் பண்ணேன் அவரை. இப்போ சொல்லிட்டு இருந்தேன், சார் உங்களை மாதிரியே ரொம்ப கிளாஸியாக இருக்குது படம் அப்படின்னு. அவர் வந்து ஒரு மாதிரி இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஜிவிஎம் அண்ட் மிஷ்கின். ஐ வுட் சே வெரி ஸ்டைலைஸ்ட் பட் அட் த சேம் டைம் அது இந்த எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரா அண்ட் பியூராக இருக்கும், ரொம்ப அண்டர்டாகாக இருக்கும். லைக்காக்கு வந்து இந்த படம் தான் லாஸ்ட் ரே ஆஃப் ஹோப். they did great. அவங்களுக்கு எப்பவுமே இந்த ஹேபிட் ஒன்று இருக்குது. இஃப் ஐம் பீங் டூ ஹார்ஷ் ஐ டோன்ட் நோ. டானில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுப்பாங்க, அப்புறம் they'll go do a slew of bad films and then they'll come do பொன்னியின் செல்வன் and then clutter breaking ஏதாவது பண்ணுவாங்க. then again they'll go off track and then Indian 2 you know actually in fact they are basically just generous people நினைக்கிறேன். Indian 2 was apparently announced during Big Boss season 1. Big Boss season 1ல அனௌன்ஸ் ஆச்சு Indian 2 and தில்ராஜு was supposed to produce it. அந்த டேட்டுக்கு வந்து கேம் சேஞ்சர் பண்ணி இப்போ அது ஒரு we've seen all the drama. நான் ஏன் கொஞ்சம் லீனியராக அவங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரேன்னா, விடாமுயற்சி வந்து கடைசியாக லைக்காக்கு மருந்து போட போகிற படமே அதுதான். ஏன்னா they wanted to do a film with, they were supposed to do it with Vignesh Shivan and then a couple of other directors got considered and then Mr. Magid came on board. அவரும் அந்த உதயனா படத்தில் கொஞ்சம் டைம் யூனோ கன்சியூம் ஆச்சு. he was not able to do a தளபதி film. People like Mr. Magid and AK are bound to become friends for life. They are a very ரொம்ப similar outlook on life. Very sophisticated, very laid back and மற்றவங்களோட விஷயத்துக்குள்ளெல்லாம் மூக்க நுழைக்காம தன்னோட வேலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகிற ஆட்கள். I've always liked Regina's work. அவங்க வந்து ஒரு தெலுங்குல வந்து she was more like a சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு அவர் கிடைச்ச பெரிய ஹீரோயின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சிவா மனசுல சக்தி ரீமேக் அவங்க தெலுங்குல நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஷீ பிளேஸ் த பேடி. எனக்கு அவங்களோட அந்த நூடுல்ஸ் பண்ணுற லுக்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷீ இஸ் அ ஷோ ஸ்டாப்பர். ஷீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டன்னிங்லி லுக்கிங் ஹீரோயின்ஸ் வி ஹேவ் அண்ட் ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக விஷால் படம் ஒன்று பண்ணாங்க. ஷீ பிளேட் த பேடி. சக்ரா, ஐ டோன்ட் ரிமெம்பர், சக்ரான்னு நினைக்கிறேன். செஸ் பிளேயர் மாதிரி. இதில் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகும். பிகாஸ் மகிழ் ஆல்சோ ஹேஸ் அ பனாஷ் ஃபார் ரைட்டிங் ஃபீமேல் கேரக்டர்ஸ். அண்ட் ஆக்ஷன் கிங் அண்ட் ஏகே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு காம்போ. ஆப்போசிட் டீமில் இருந்தாலும் சரி, ஒரே டீமில் இருந்தாலும் சரி, பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் மகிழ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ கேன் செட் அ மூட் டு அ ஃபில்ம். அது மாதிரி இன்ட்ரீகிங்காக. இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா தட்டால் புட்டால்லாம் எதுவும் இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ்
இட்ஸ் நாட் அ ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக் ஃபார் ஷுர். கண்டிப்பாக அது ஒரு 1.5 மணி நேரம் படம், இங்கே வந்து அது ஒரு 2.25 படம் 2.5 மணி நேரம் படமாக மாற்றணும்னா அதுக்கான வேலைகள் நடந்திருக்கும்ல. ஒரு க்ரக்ஸை மட்டும் வச்சுட்டு அவங்க கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் சுந்தர் யூனோ அதில் ஆரம்பித்த ஏகே காம்போ தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஏகே சாருக்கு ஒரு ஐ திங்க் ஹீஸ் ஸோ யூனோ இன்ஃபெக்ஷியஸ் இன் அ குட் வே தட் அதர் பீப்புள் ஆல்சோ டென் டு பிகம் லைக் ஹிம். அவர் பேர் என்ன கூட நடிக்கிறாரு பிக் பாஸ் சீசன் 1 வின்னர், அவர் பேரை மறந்துட்டாங்க, ஜோஷுவா ஆரவ், சாரி மன்னிச்சிருங்க ஆரவ். ஆரவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ்லாம் அவரும் பிளேசர் போட்டு ஏகே மாதிரியே செம ஸ்டைலிஷாக அவங்களுக்குள்ள அது ஒன்று வந்துரும்னு நினைக்கிறேன். சி அண்ட் வென் யூ கோல அப்ராட் அவுட்டோர் ஷூட்டிங் போனீங்கன்னா அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அங்கேயே சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க, மினிமல் க்ரூ தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட பெரிய பெரிய அசெட்ஸில் லைக் வாட் அனிருத் இஸ் ட்ரைங் டு ஒரு டோன் செட்டிங் ஒன்று பண்ணுவார், மகிழ் ஒரு மூட் செட்டிங் பண்ணுறாரு. ஸோ ஓம் பிரகாஷில் வி ரியலி லவ் வாட் ஹி டிட் வித் ராயன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டியோட படத்தை ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தே வெண்ட் பேக் அண்ட் ஃபோர்த். த ஃபில்ம் காட் டிலேட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் scheduling conflicts or fund related issues. AK had nothing to do with it. So and it's okay for a production company to go through certain hiccups. எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பயங்கர ஃப்ளாலஸாக பண்ணணும்னா லைஃப் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஸோ ஐ திங்க் அங்கே இருக்கக்கூடிய க்ரூ அவங்க போட்ட ஒர்க்கு, மிஸ்டர் சுப்பு அவர் பேர் சொன்னால் அவருக்கு பிடிக்காது, அவரெல்லாம் வந்து லைக்காவோட மிகப்பெரிய தூண், அவரெல்லாம் மணிக்கணக்காக உழைச்சிருக்காரு. டான் ஸ்ரீனின்னு சொல்லுவாங்க, அந்த பொண்ணோட ஆக்சுவல் பேர் எனக்கு தெரியாது. ஷீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் அப் அண்ட் கமிங் யங் லைன் ப்ரொடியூசர்ஸ். ஷீ இஸ் ஹார்ட்லி இன் ஹர் லேட் 20s. நீங்கள் எல்லா விபி சார் மீட் பண்ண இமேஜஸ்லலாம் அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க் தான். அண்ட் who will not like to see Trish and AK together? So that's a great combo as well. So இந்த படம் and நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், like how Mahesh sir spoke recently, AK has made it a point, I think Suresh Chandra sir also voiced it out, AK has made a point to keep டைட்டில்ஸ்லேயே வந்து அது ரொம்ப எம்பவரிங்காக இருக்கணும் ஃபேன்ஸுக்கு. என்னோட தாட்டோட அந்த டைட்டில் ரெசனேட் ஆகணும். இல்லைனா வலிமை, வீரம், யூனோ விடாமுயற்சி, துணிவு, விவேகம், things like this. I think he is seeing that as an opportunity to communicate with his fans. ஸோ அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரே ஒரு ஷார்ட்டில் மட்டும் லாங் ஹேர் வச்சுட்டு ஒரு ஏகே நிற்கிறாரு, ஒரு யங்கர் வெர்ஷன். அது அன்கேனி ரிசம்பிளன்ஸாக இல்லை அவர் தானான்றது நமக்கு தெரியாது. அண்ட் நான் அந்த ஒரிஜினல் படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு வாட்ச் இட் அகெயின் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதான். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் தே லாஸ்ட் தேர் ஆர்ட் டைரக்டர் மிட்வே, லாட் ஆஃப் திங்ஸ் யூனோ. ஸோ அதனால் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் த்ரூ அவுட்டாக கம்ப்ளீட்டாக வெளிநாட்டில் காட்சி யூனோ பண்ணப்படுற படங்கள் வந்து இட் கிவ்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு தி ஆடியன்ஸ். ஸோ ஜாலியாக ஒரு ரோட்டில் தன் ஒய்ஃபோட காரில் போய்ட்டுருக்கிறவருக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று கெட்ஸ் அப்டெக்டட் அண்ட் தென் ஹீ இஸ் லாஸ்ட் அண்ட் ஹி ஹேஸ் டு ஃபைண்ட் ஹர் வித் வெரி மினிமல் ரிசோர்ஸஸ்னும் போது தட்ஸ் லைக். அண்ட் ட்ரெய்லர்லேயுமே ஒரு ஹெவி எமோஷன்ஸ் கேரி பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா லைக் ஓகே, இப்போது ஒரு பிக் ஹீரோ இருக்காங்க, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும், பட் இவ்வளோ எமோஷன் ரொம்ப சட்டிலாக இருந்தது நம்ம பார்க்குறப்பவே. ஸோ அதே பட் அட் ஒன் பாயிண்ட் ஹி சேஸ்ல என்னோடது எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு நான் நிற்கிறேன் ஆன் தோஸ் லைன்ஸ் வேர் யூனோ அண்ட் வி டோன்ட் ரியலி நோ. கடைசியில் மன்மதன் மாதிரி ட்ரிஷா ஏகே கட்டிப்பிடிக்கும், அவங்க மூக்குலேருந்து ரத்தம் தான். வி டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அவங்க கூட வில்லியாக இருக்கலாம், ரெஜினா அண்ட் அர்ஜுன் குட் யூனோ கேன் பி த குட் ஒன்ஸ். ஸோ வி டோன்ட் ரியலி நோ வாட் மிஸ்டர் மகேஷ் ஹஸ் கிரியேட்டட். அண்ட் பிஃபோர் த ஹோல் லோகேஷ் வேவ் டுக் அஸ் ஓவர், இந்த கொக்கெயின் பேக்ட்ராப்லாம் வச்சு கேங்ஸ்டரு அதெல்லாம் மீகாமன்ல அவர் அது பண்ணியிருப்பார். தடையற தாக்காவோட வில்லன் கூட ஒரு மாதிரி வித்தியாசமான வில்லனாக இருப்பான். அவர் ஹிஸ் டேக் ஆன் கிரைம் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் when you do a hero film and an action film of this size, அந்த ஹீரோ படத்தில் கதைக்கு ஒரு அழுத்தமோ அந்த எமோஷனுக்கு ஒரு காரணமோ இல்லைன்னா வெயிட்டேஜே இருக்காது. அண்ட் மகிழ் இஸ் சம்படி ஹூ கான் டூ ஸ்டூபிட் ஃபிலிம்ஸ். அவரோட இப்போ நீங்கள் வந்து அவரோட கழகத் தலைவன் பார்த்தாலே ஒய் இஸ் த கேரக்டர் உதயநிதி சார் நடித்த கேரக்டர் ஒய் இஸ் ஏபிள் டு ஃபைட்னா அவன் ட்ரெயின் ஆகிருப்பான்.
அவரது என்னோட ஹீரோஸே வந்து சும்மா வந்து பேஷ் பண்ணக்கூடாது, எல்லாரையும் அடிக்கக்கூடாது, அவனுக்கு அதுக்கு ஒரு ரீசனிங் இருக்கணும்னு நினைப்பார். அண்ட் அவரோட சீன்ஸ் எப்போவுமே அந்த ஹீரோயினோட ரொமான்ஸை பயங்கரமாக ரொமான்டிசைஸ் பண்ணி அதில் ஒரு சென்சுவாலிட்டி கொண்டு வந்து பயங்கரமாக ஒன்று பண்ணுவார். ஸோ குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் take on crime is what I am looking forward to, because yeah, that's what Maigid is all about. எஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னமும் பஸ் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக தலை பற்றி அப்படி நிறைய வந்துட்டே இருக்குது. கார் ரைடாக இருக்கட்டும், மீம்ஸ்லாம் அப்படியே போட்டு தள்ளுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த நிறைய பஸ் இருக்குது. அண்ட் டக்குன்னு இதை சாப் பண்ணால் குட் பேட் அக்லியும் வரப்போகுது அப்படின்னும் போது அந்த ஃபேன்ஸால் இப்போது ஓகே ரொம்ப ஒரு லாங் பிரேக் அப்புறம் பேக் டு பேக் வருது. ஃபேன்ஸுக்கு இது எந்த அளவு ட்ரீட்டாக இருக்கும்? வலிமை அப்டேட் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்கள் இன்னைக்கு பேக் டு பேக் ஏகே படங்கள் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். பிகாஸ் ஹீ இஸ் ட்ரைங் டு ஸ்பேஸ் அவுட் த வே ஹீ ஃபங்க்ஷன்ஸ் வித் ஹிஸ் லைஃப். ஓகே, திஸ் இஸ் ஃபேமிலி டைம், திஸ் இஸ் பைக் ட்ரிப். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see the way he structures his life. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. நிறைய நம்ம எல்லாருமே வந்து அவர் படத்தில் பேசுகிற பஞ்ச்டைலாக எடுத்துக்கிறோமோ இல்லையோ, சமீபத்தில் அவர் நேர்காணலில் கொடுத்த அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கைலாம் உங்கள் வாழ்க்கை எப்போ பார்க்க போகிறீங்கன்ட்டார். கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணுறாரு அவரே. அந்த ஸ்டார்டம் அந்த ஃபேண்டம்லாம் படத்தோட முடிஞ்சிச்சு. யூ பிகம் அ ஸ்டார், யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப். ஏன்னா அவர் ஏரோ மாடலிங் பண்ணுவார், ஹீ லைக்ஸ் டு குக் அண்ட் ஹீ கோஸ் ஆன் ரோட் ட்ரிப்ஸ். And he's actively into car racing. So it's great to see somebody like him who's being a role model off the record, like படங்களை தாண்டி. ஸோ அந்த விதத்தில் அவரோட ஃபேன்ஸ் வந்து ஒரு டயத்தில் அவர் வந்தால் மட்டும் போதும்னு இருந்தாங்க. பட் இப்போ காம்படிஷன் மாறிடுச்சு. யூ ஹாவ் டு கிவ் டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ், யூ ஹவ் டு ட்ரை அண்ட் டூ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். அவர் விவேகத்துலலாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஹெவியாக ஒர்க் பண்ண படம் தான். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக சிறுத்தை ஹேட் அ வெரி அம்பிஷியஸ் டேக். எனக்கு ஒரு மாதிரி அந்த படம் ஒரு தாட்டாக இட் ஒர்க். ப்ராப்ளி நான் வரேம்மா அண்ட் ஆல் தட் வெரி விதி மாற ப்ரீ கிளைமேக்ஸ் சாங் அண்ட் தென் பட் ஸ்டில் ஐ லைக் ஹவு தே காட் ஆம்பிஷியஸ் அபவுட் தி ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இந்த டு டூ வித் விடாமுயற்சி இன் குட் பேட் அக்லி, விடாமுயற்சி இஸ் மோர் லைக் யூ டூ அ ஃபிலிம் வித் சம்படி ஃப்ரம் GVM கேம்ப். பிளாக் காஃபி குடிச்சிட்டு சில்லாக ஸ்லோ மோஷனில் நடந்துட்டு தேவைப்படும் மட்டும் சண்டை போட்டுட்டு அழகான வசனங்களை பேசிட்டு. வேறஸ் இங்கே வந்தேன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரீக் அவுட். இட்ஸ் ஆதிக் இஸ் அ ஃபவுண்டன் ஆஃப் ஆசிட் பிளே மாதிரி. அவர் அப்படியே உள்ள ஒரு பல ரசாயன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். தலை எப்படி பண்ணலாம், தலை அப்படி பண்ணலாம், தலை. அதையும் நான் உங்ககிட்ட சொன்னேன்னான்னு எனக்கு தெரில. இன்ஃபேக்ட் வந்து வேறு நேர்காணலில் சொன்னேன்னு நினைக்கிறேன். Before Mark Antony, AK had told, let's do a film. And then Adik was like, sir, நான் சினிமா வந்ததே இதுக்கு தான் சார், ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். மார்க் ஆண்டனி பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு, AK ஃபோனை எடுக்கல. ஆதிக் செம்ம டென்ஷன். சுரேஷ் சந்திரா சாருக்கு ஃபோனை போட்டு அங்கெங்கெல்லாம் கேட்டு என்னெல்லாமோ பண்ணி, சார் ப்ளீஸ் சார் அவர் ஃபோன் எடுக்க மாட்டார் சார், அவர் எங்க கூட பணம் பண்ணணும் சார், ப்ளீஸ் அப்படி. தென் AK கால், என்னப்பா அவனுக்கு, சார் மார்க் ஆண்டனி ஓடிச்சு, நம்ம பண்ணலாம். ஒருவேளை அந்த படம் ஓடலைன்னா நான் அவனுக்கு டேட் கொடுக்கலான்னு இருந்தேன். படம் தான் ஓடிடுச்சு, யூ கோ ஃபார் பெட்டர் ஹீரோஸ், பெருசாக பண்ணு. சார் காமெடி பண்ணாதீங்க, நான் படம் எடுத்தால் அவங்களோட தான் எடுப்பேன், எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட்னு. ஐயோ என்ன எப்படி இருக்கான்னு சொல்லி நடந்தது. தென் இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஆந்திரா ஒரு ரெக்கார்ட் சம்பளம் ஃபார் தலை. அண்ட் தென் ஆதிக் ஆன் போர்ட், GV டூயிங் த மியூசிக் அண்ட் ஸ்டஃப். ஸோ அதுலேயும் ட்ரிஷா மேம். ஸோ it's going to be a crazy film. Prasanna is playing a very important role. அர்ஜுன் தாஸும் நடிக்கிறார் படத்தில். அண்ட் அதுவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நினைக்கிறேன். பேக் டு பேக் ஒரே ஆக்ட்ரஸும் இருக்காங்க. அது வந்து அவங்க ஒரு ஓகே நான் ஒரு ஸ்டே எடுத்து இது கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சி பண்ணுறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டு மீ த்ரிஷா இஸ் நம்பர் ஒன் ஹீரோயின் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி ஆர் இன் தமிழ். ஓகே, டு மீ ஷி இஸ் த நம்பர் ஒன். சோலோவாக மேபி அவங்களோட படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், யார் டைரக்டர்ன்றதெல்லாம். ஒரு ஷெல்ஃப் லைஃப் இல்லாத ஒரு குவீன்னா அது ட்ரிஷா தான். ஷீ இஸ் மேனேஜ் டு ஆக்டிவ்லி டூ ஸ்டார் வெஹிக்கிள் ஃபிலிம்ஸ் பேரிங் வித் டாப் ஆஃப் த டாப் ஹீரோஸ் பேக் டு பேக், ஹவெவர் யூ கால் இட். ட்ரிஷா இஸ் ட்ரிஷா அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அவங்களுமே தரம் ப்ரொஃபஷ்னல். இதுவுமே கேள்விப்பட்டேன். ஏதோ 40 நாள் டேட்டுன்னு சொல்லிட்டு 15 நாளில் அதுக்கு ஷூட் பண்ணிட்டாங்க போர்ஷன்ஸ்லாம், டக்குன்னு. ஸோ
அண்ட் ஷீ இஸ் மெச்சூரிங் ஆஸ் அன் ஆக்டர். அவங்க வந்து இப்போ நான் ஐடென்டிட்டின்னு ஒரு படம் பார்த்தேன். எவ்வளோ டொவினோக்காக பார்க்குறோமோ அவ்வளோ தலைவிக்கு தான் பார்க்குறோம். அதுலேயுமே அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை அவங்க அழகாக பண்ணியிருப்பாங்க. ஷீ இஸ் மெச்சூரிங் ஆஸ் அன் ஆக்டர். ஷீ இஸ் கோயிங் பாஸ் தட் அந்த ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வரல. இப்போ அழகாக கேரக்டருக்குள்ளே போகிறாங்க, அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் என்ன பர்ஃபார்மன்ஸ். சில சீசன்ட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அழகுதுன்னா அப்படி தான் அழுவாங்க, சிரிக்கிறதுனா அப்படி தான் சிரிப்பாங்க, சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. பயங்கரமாக யோசிச்சு பாருங்க. இப்படி கட் பண்ணால் குந்தவை, இப்படி கட் பண்ணால் மட்டல எல்லோ சாரி போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்படியே இங்கே போனால் அலிஷா, அப்படியே இங்கே வந்தால் ஷீஸ் ஃபினாமினல். அனிருத்துக்குமே வந்து ஐ திங்க் இட்ஸ் ஹிரா. ஏன்னா வந்து பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜெயிலர் 2 பற்றி நம்ம ஒரு தடவை பேசணும். ஆக்சுவலி எனக்கு அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது. பட் அதை விக்னேஸ்வன் இவங்க டிராகன் கைஸ் அவங்களாம் வந்து ஒரு மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கோர் when விக்னேஸ்வன் கம்ஸ் வித் அனிருத், யூ கெட் a நானும் தான் கைண்ட் ஆஃப் an album. You get காத்வாக்ல கைண்ட் ஆஃப் an album. ஃபுல் ஹார்ட் கோர் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் மெலடி அண்ட் ஆல் தட். இது எல்லாமே ஸ்டார் வெஹிக்கிள் ஃபிலிம்ஸ். இது எல்லாமே ஹீரோ எலிவேஷன், ஹண்டர் வண்டார் சுடுடா தான். ஸோ இதுவுமே ஏகேயோட இந்த சவாதிக்கா வாஸ் ஓகே, ஒரு ஸ்டாப் கேப் பாட்டு மாதிரி. பட் தி அதர் ட்ராக் ஐ ரியலி லைக். அது வந்து இன்ஃபேக்ட் விவேகத்தோட டைட்டில் சாங் மாதிரி தான் இருக்கும், டைட்டில் ட்ராக் மாதிரி தான். விடாமுயற்சி. Yeah, this one I really liked. And Ani is one guy who cracked. Yes, Dima Billie Eilish, Kanye West இவங்கலாம் இருக்காங்க. Like lot of examples, including Sai Abhyankar, where when they come and do a song, they know how to attract the audience, how to keep them hooked, and how to make them participate in the song, and you know, foot tapping அது ஒன்று பண்ணிடுவாங்க, இயர் ப்ளீஸிங்காக ஒன்று பண்ணிடுவாங்க. ஸோ அனி இஸ் அனி at the end of the day. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ தலை வந்து ரீசெண்டாக சொன்னாங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு 1 இயருக்கு படம் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சு. ஸோ அது கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு மேபி டிசப்பாயிண்டிங்காக இருந்திருக்கும். அதை பற்றி எனிதிங்? ஆமெரிக்கானோட ஃபேன்ஸ் நிலைமை யோசிச்சு பாருங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் வி ஹேவ். சரி, எங்கெல்லாம் எடுத்துக்கோங்க, உலகநாயகன் ஃபேன்ஸ் எடுத்துக்கோங்க, அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ரசிகனா சரி, இப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறது? ஜனநாயகனா அதுக்கப்புறம் எங்க போறது? அப்படியே பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு பாட்டு தான் பாடணும். ஐ எம் நாட் ஏபிள் டு இமேஜின் அ இண்டஸ்ட்ரி வித்தவுட் விஜய். தளபதி விஜய் இல்லாத தமிழ் சினிமா எப்படி இருக்கும்? எனக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. இப்ப தெரியாது உங்களுக்கு அந்த வாய்டு எல்லாம் பைத்தியமே அழாரங்க. இந்த தியேட்டர் இவங்க கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கிட்டலாம் பேசும்போது அவங்க இப்பவே பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. He is somebody who contributes to pretty much the 70% of, say 45 to 60% of Tamil cinema's GDP. You remove him from the equation, you are missing out on 1,000 odd crores. அந்த காசு மேட்டர் இல்லை. அந்த காசு மூலமாக எத்தனை குடும்பங்கள் சாப்பிடுது, எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு தமிழ்லேயே ஸ்டாம்ப்லாம் விட்டாங்க படத்தில். ஹீஸ் ப்ராப்ளி ஹீஸ் ஹேட் திஸ் முன்னாடியிலேருந்தே ஹீஸ் ஹேட் திஸ் ஐடியா. சர்க்கார் இப்போ பண்ணல, தமிழன் அப்போவே அட்வொகேட் பிகமிங் அ. ஸோ இட்ஸ் நாட் ஆஸ்பிரேஷனல், இட் இஸ் ஆல்சோ டு டூ வித் அது ஒரு வே ஆஃப் லைஃப். இப்போ என்ன மாதிரியான டிசிப்ளினாக அவர் இனிமேல் கையாள போகிறாரு டு டூ வித் பாலிடிக்ஸ்னு இருக்குல்ல. ஸோ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், அஜித் ஃபேன்ஸ் ஹேவ் பீன் த்ரூ திஸ். அவங்க இதை தாண்டி தான் வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ விடாமுயற்சியவே வந்து இந்த ரேஸ்க்காக தள்ளி வச்ச மாதிரி இருந்துச்சு. லெட்ஸ் என்ஜாய் த ரேஸ் ஃபர்ஸ்ட். அது மூலமாக ஒரு செம லெட்ஸ் யூனோ அந்த லெட்ஸ் த சைல்ட் லைக் என்தூசியாசம் வேவிங் த ஃப்ளாக் அண்ட் கிசிங் ஷாலினி and you know Madhavan coming and appreciating him, and then adu kuda illa anu I think if photo bomb does it's okay and I think he is too classy, very simple and classy. He's too classy for to be an actor. I think that's why he's ventured into these many dimensions. illana vandom kaas kudutanga nadichom ponom and நம்ம பார்த்து அதிகபட்சமாக ரசித்த நம்ம ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் 2 பேர், 2 கண்ணு மாதிரி. ஒருத்தர் அரசியல்வாதியாக போயிட்டார், ஒருத்தர் வந்து வேற ஒரு யூனோ ஒரு ஹாபியவே சீரியஸாக எடுத்து அதவே ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிட்டாரு. வருஷத்துக்கு ஒரு ஏகே படம் ஸ்டில் அ கிரேட் திங் ஃபார் சினிமா. டெஃபினெட்லி. அண்ட் இப்போ தான் 2 பேக் டு பேக் படம் வருது. அதுவே ஒரு அடுத்து சிறுத்தையோட தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் for Sun Pictures. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.